ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். நம்பிக்கை மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, ஆனந்த வணக்கம் உங்களுக்காக. இந்த ஆடியோ பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட வெப்சைட்லையும் பிளாகர்லையும் விசிட் பண்ணுங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்லையும் கூகுளையும் சர்ச் பண்ணீங்கன்னா டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ல என்னோட ப்ரொஃபஷனலும் என்னோட நிறைய வீடியோஸும் நான் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆடியோ பதிவுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விதை விருட்சமாக வேண்டுமென்றால், ஒரு விதை வெற்றிகரமாக வளர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன தேவை? நம்மை பொறுத்தளவுக்கு பஞ்சபூதங்கள் தேவை என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையாக ஒரு விதை விருட்சமாக வேண்டுமென்றால் முதலில் தேவை விதைதான். அந்த விதையை நீங்கள் மரமாக உருவாக்க வேண்டுமென்றால், அந்த விதையை நீங்கள் மரமாக்க வேண்டும் என்றால் முதலில் விதையை மண்ணுள் விதைக்க வேண்டும். நீங்கள் வாழ்வின் உச்சத்தை தொட வேண்டும் என்றால், உங்களுக்கு பணம் வேணும், அந்த சப்போர்ட் வேணும், இந்த சப்போர்ட் வேணும், இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உங்களை சரணாகதி அடைய வைக்க வேண்டும். அதாவது ஒரு விதை விருட்சமாக வளர வேண்டும் என்றால் அந்த விதை மண்ணுக்குள் புதைவதை போல நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராய், சாதனையாளராய், பெரிய கோடீஸ்வரராய் உருவாக வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் விதைக்க வேண்டும். எந்த துறையில் நீங்கள் வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த துறையில் நீங்கள் சாதனை புரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையில் உங்களை மனமாரமாக சரணாகதி அடைய வைக்க வேண்டும். அந்த துறைக்கு தேவையான நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள், கற்றல்கள், வெளியேற்றுதல்கள், கவனங்கள் எல்லாத்தையுமே ஒரு துறையில் வைக்கும் பொழுது அந்த துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களை தேடி ஓடி நாடி வரும் என்ப ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். சோ ஒரு விதை மண்ணில் விதையின் போது அது விருட்சமாக ஆகுவதற்கான வாய்ப்பு இந்த இயற்கை கொடுக்கிறது. அதே போல் ஒரு துறையில் நீங்கள் உச்சத்தை தொட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், நீங்கள் அந்த துறையில் சரணாகதி ஆகும் பொழுது அந்த துறை சம்பந்தப்பட்ட நபர்கள், அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக உங்கள் தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இப்ப நாங்க பணவளக்கலைன்னு பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்புல என்ன சொல்லி தரோம்? பணம் உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் பணத்தை பார்க்க வேண்டும், பணத்தை நேசிக்க வேண்டும், பணத்தை அனுபவிக்க வேண்டும், பணத்தை கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும், பணத்தை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், சரணாகதியாக வேண்டும், சேமிக்க வேண்டும், கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். எதற்காக? எதை நீங்கள் கவனத்தை அதிகரிக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் என்பதுதான் ராஜ ரகசியமே. அது போலத்தான் சூரிய வெளிச்சம் அடிக்குது, ரோட்ல ஏதாவது பஞ்சு இருந்துச்சுன்னா பத்திக்குமா? பத்தவே பத்தாது. எப்ப ஒரு லென்ஸை வைக்கிறீங்களோ அப்பதான் அது பத்திக்கும். அதாவது அங்க ஏற்படக்கூடிய ஒரு ரகசியம் என்ன? கவனம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்தை அதிகமாக வைக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் எல்லா விதமான அறிவும், எல்லா விதமான செயல்களும் உங்களுக்காக வரும். அது போலத்தான் பணம், செல்வம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களை சரணாகதியாக செய்யுங்கள். அவ்வாறு சரணாகதி ஆகும் போது ஒரு விதை ஒவ்வொரு நாளும் எப்படி விருட்சமாக மாறுகிறதோ அதே போல் சில காலங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராய் வர முடியும். மின்சாரத்தை முதல் கண்டுபிடிப்பதற்கு 20 ஆண்டு காலமானது. அந்த 20 ஆண்டு காலமும் அவர் மின்சாரத்தை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டார். ஆயிரக்கணக்கான தோல்விகள், ஆயிரக்கணக்கான அவமானங்கள், அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து செயல்பட்டதால் மின்சாரத்தை உருவாக்கினார். இது போல்தான் உலகில் தயாரிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, தன்னை நிரூபிக்கப்பட்ட அனைவர்களின் பெயர்களிலும் மான அவமானங்களை பார்க்காமல் தொடர்ந்து செயல்பட்டார்கள். எதனால் செயல்பட்டார்கள்? அது அவர்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தன்னுள் இருந்ததால் சாதித்தார்கள். அது போலவே நீங்கள் உங்கள் துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த துறையில் உங்களை சரணாகதி அடைய செய்யுங்கள். அந்த துறையில் நீங்கள் வெற்றிகரமான நபர்களாய் வருவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க, வெல்க. நன்றி. பாய்.